The World Unfiltered. I think about 15 million barrels of oil come out. சுவிட்சர்லாந்தில் ஈரான் நாட்டு உயரதிகாரிகளோடு நடைபெற்ற நீண்ட பேச்சுவார்த்தை போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு நல்ல அடித்தளத்தை அமைத்திருப்பதா அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் தெரிவிச்சிருக்கிறார். அமைதி பேச்சுவார்த்தை ஓரளவுக்கு வெற்றி பெற்றதனுடைய விளைவா 40 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு அதிகாரப்பூர்வமாக எண்ணெயை ஏற்றுமதி செய்யக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறது ஈரான். 1979ஆம் ஆண்டில் ஈரானில் ஏற்பட்ட இஸ்லாமிய புரட்சி, அதேபோல் அமெரிக்க தூதரக பிணை கைதிகள் பிரச்சனைக்கு பிறகு அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா ஈரான் மேலே கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்குது. இதனால் அமெரிக்கா மற்றும் அதனுடைய நட்பு நாடுகளுக்கு ஈரான் அதிகாரப்பூர்வமாக எண்ணெய் ஏற்றுமதி செய்கிறதுங்கிறது முடியாமல் போச்சு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், அதேபோல் ஈரானிய அதிபர் மசூத், இவங்க 2 பேருக்கு இடையில் கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, அந்த ஒப்பந்தத்தின்படி 60 நாட்கள் தற்காலிக விலக்கு அப்படிங்கிறது கிடைக்குது. இந்த விலக்கு மூலமாக பல தசாப்தங்களுக்கு பிறகு முதல் முறையாக அமெரிக்காவுக்குள்ள ஈரானுடைய கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. 2015ஆம் ஆண்டு ஏற்பட்ட அணுசக்தி ஒப்பந்தத்தை தொடர்ந்து ஈரான் மேலே ஜிம்மி கார்ட்டர் விதித்த பொருளாதார தடைகளை அப்போதைய அதிபர் ஒபாமா நீக்கிறார். ஆனால் 2018ஆம் ஆண்டில் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய முதல் அதிபர் பதவிக்காலம் இருக்கு இல்லையா, அவர் முதல் முறையாக அமெரிக்காவுடைய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பதவி காலத்தில் அந்த ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்காவை ஒருதலைபட்சமாக விலக்கி ஈரான் மேலே அதிகபட்ச அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் மிக கடுமையான தடைகளை மீண்டும் விதிக்கிறார். இதனால் இந்தியா, ஜப்பான், தென்கொரியா இந்த மாதிரி நாடுகள்லாம் ஈரான்கிட்டேருந்து எண்ணெய் வாங்குறத நிறுத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. 2018ஆம் ஆண்டிலிருந்து கடந்த 8 ஆண்டுகளாக ஈரான் தன்னுடைய எண்ணெயை அமெரிக்க தடைகளை மீறி ஷேடோ ஃப்ளீட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரகசிய வழிகள் மூலமாக தான் சீனாவுக்கு மட்டும் மிக குறைந்த விலையில் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. சீனாவை பொறுத்த வரைக்கும் சர்வதேச விலையை விட பேரலுக்கு $4-10 வரைக்கும் தள்ளுபடி பெற்று ஈரான்கிட்டேருந்து எண்ணெயை வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த வர்த்தகம் டாலர்களில் நடக்கலை. அப்படி டாலர்களில் நடக்காமல் சீனாவுடைய யுவான் நாணயத்திலேயோ அல்லது அதுக்கு பதிலாக பாட்டர் சிஸ்டம் மூலமாகவோ இந்த வர்த்தகத்தை செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஏற்றுமதி தடை நீக்கப்பட்டிருக்கு இல்லையா, இதனால் ஈரான் தன்னுடைய எண்ணெயை நேரடியாக முழு சந்தை விலைக்கு உலக நாடுகளுக்கு விற்க முடியும். இப்போ பொருளாதார தடைகளோ போரோ இல்லாத சாதாரண காலங்களில் ஈரானால் நாளொன்றுக்கு 38 லட்சத்திலேருந்து 40 லட்சம் பேரல்கள் வரைக்கும் கச்சா எண்ணெயை உற்பத்தி செய்ய முடியும். அமெரிக்க நிதித்துறை வழங்கியிருக்கக்கூடிய தற்காலிக அனுமதியின் கீழ் எண்ணெய் வணிகத்திற்கான பணத்தை அமெரிக்க டாலர்களில் பரிவர்த்தனை செய்கிறதுக்கு ஈரானுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. இப்போ அமெரிக்கா விதித்த அதீத தடைகளால் ஈரானிய நாணயம் இருக்கு இல்லையா, ரியால், இதோட மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சு உலகத்திலேயே மிகவும் சீப்பஸ்ட் கரன்சி அப்படிங்கிற இடத்துக்கு மாறிடுச்சு. அதிகாரப்பூர்வமாக வங்கி மாற்று விகிதத்தின்படி பார்த்தோன்னா ஒரு டாலருக்கு, அதாவது அமெரிக்க டாலருக்கு சுமார் 42,000 ரியால்கள் அப்படின்னு அரசு சொல்லுது. ஆனால் ஈரானோட கருப்பு சந்தை இருக்குல்ல, அந்த கருப்பு சந்தையில் ஒரு அமெரிக்க டாலருக்கு நிகரான ஈரானிய ரியாலோட மதிப்பு எவ்வளோ வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு தெரியுமா? ஒரு அமெரிக்க டாலருக்கு ரியாலோட மதிப்புங்கிறது 6 லட்சம் அப்படிங்கிற அளவு கடந்திருக்கு. அதாவது ஈரானியர்கள் ஒரு சாதாரணமான ஒரு பொருளை வாங்குறதுக்கு கூட பணத்தை கட்டுக்கட்டாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு அவல நிலை தான் அங்கே இருக்குது. ஈரானோட அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் படியே கூட அந்த நாட்டோட வருடாந்திர பணவீக்க விகிதம் இருக்குல்லையா, அது 40லேருந்து 50% வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. ஆனால் நடைமுறையில் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களோட அந்த பணவீக்கம் இருக்குல்லையா, அது மீதான பணவீக்கம் அது 70% மேலே இருக்குது. அதாவது ஈரான் மக்கள் சந்திக்கிறதுங்கிறது ஹைப்பர் இன்ஃப்ளேஷன். பொதுவாக இன்ஃப்ளேஷன் நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம். இது ஹைப்பர் இன்ஃப்ளேஷனுங்கிற அளவுக்கு மிக அதிகமான ஒரு பணவீக்கம், விலைவாசி உயர்வு அப்படிங்கிற இடத்துல இருக்குது. தற்போது அமெரிக்கா எண்ணெய் ஏற்றுமதிக்கு அளித்திருக்கக்கூடிய இந்த 60 நாட்கள் தற்காலிக விலக்கு இருக்கு இல்லையா, இது ஈரானிய ரியாலுக்கு ஒரு வென்டிலேட்டர் போன்ற தற்காலிக ஊக்கத்தை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். இப்போ கச்சா எண்ணெய் அதிகாரப்பூர்வமாக விற்கப்படும் போது ஈரானுக்குள்ளே நேரடியாக அமெரிக்க டாலர்கள் வர தொடங்கும். இது கருப்பு சந்தையில் டாலருக்கான தேவையை குறைச்சி ரியாலோட மதிப்பை ஓரளவுக்கு மீட்டெடுக்கிறதுக்கு உதவக்கூடியதாக மாறலாம். முடக்கப்பட்ட நிதியை கொண்டு அமெரிக்கா மற்றும் பிற நாடுகளிலிருந்து உணவு தானியங்கள் அதேபோல் மருந்துகளை ஈரான் என்ன பண்ண முடியும்னா நேரடியாக இறக்குமதி செய்ய முடியும். அப்படிங்கிறதுனால உள்நாட்டில் பொருட்களுடைய தட்டுப்பாடு குறைஞ்சி விலைவாசி
கட்டுக்குள்ளே வர தொடங்கும் அப்படின்னு ஆய்வாளர்கள்லாம் பார்க்குறாங்க. நீண்ட காலத்துக்கு பிறகு அமெரிக்காவே நேரடியாக ஈரானிய எண்ணெயை இறக்குமதி செய்கிறதுக்கு அனுமதி அளித்திருப்பதுங்கிறது ஈரானுக்கு கிடைத்த ஒரு பெரிய ராஜதந்திர வெற்றி அப்படின்னே பார்க்கப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, இரண்டு தரப்புக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் முக்கிய இடம் பிடித்த இன்னொரு அம்சம் இருக்கு இல்லையா, அது லெபனான் பிரச்சனை. இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லா அமைப்புக்கும் போர் நிறுத்த ஒப்பந்தம் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது ஈரான் தரப்பினுடைய வலியுறுத்தல். லெபனான் விவகாரத்தில் டீகான்ஃப்ளிக்ஷன் மெக்கானிசம்ஸ், அதாவது மோதல் தவிர்ப்பு வழிமுறைகளை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் பேச்சுவார்த்தையினுடைய முக்கிய புள்ளியாக இருந்துச்சு. இப்போ எதிரெதிர் தரப்பு இராணுவங்கள் தங்களுக்குள்ள தற்செயலாகவோ அல்லது தவறான புரிதல் காரணமாகவோ பெரிய அளவில் மோதிக்கொள்றதை தடுக்கிறதுக்கு உருவாக்கப்படக்கூடிய நேரடி தொடர்பு, அதேபோல் பாதுகாப்பு வழிமுறைகள் தான் இந்த டீகன்ஃப்ளிக்ஷன் மெக்கானிசம்ஸுங்கிறது. இப்போ லெபனான் நாட்டு எல்லையில் இஸ்ரேல், ஹெஸ்புல்லா, லெபனான் இராணுவம், அதேபோல் ஐநா அமைதிப்படை, இப்படி பல தரப்புகள் இருக்கக்கூடிய சூழலில் இந்த முடிவுங்கிறது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது. மோதல் தவிர்ப்பு வழிமுறைகள் எவ்வாறு செயல்படும் அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். அதை பற்றி சுருக்கமாக பார்த்துருவோம். எதிரெதிர் முனையில் இருக்கக்கூடிய இராணுவ தளபதிகள் அல்லது முக்கியமான அதிகாரிகள் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரடியாக பேசுவதற்கான பிரத்யேகமான ஹாட்லைன்ஸ் உருவாக்கப்படும். ஒரு தரப்பு தங்களோட வழக்கமான இராணுவ பயிற்சியையோ அல்லது ரோந்து பணியையோ மேற்கொள்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை மற்ற தரப்பு தாக்குதல் அப்படின்னு தவறாக புரிஞ்சு திருப்பி தாக்காமல் இருக்கிறதுக்கு இந்த தொடர்பு வழிங்கிறது உதவக்கூடியதாக இருக்கலாம். அதேபோல் வான் வழியாகவோ அல்லது தரை வழியாகவோ மேற்கொள்ளக்கூடிய சில நகர்வுகள் குறித்து முன்கூட்டியே ஐநா போன்ற ஒரு நடுநிலையான மூன்றாவது தரப்பு மூலமாக எதிர்த்தரப்புக்கு தகவல் தெரிவிக்கப்படும். இப்போ மோதல்கள் அதிகம் நடக்கக்கூடிய பகுதிகளில் வான்வெளி மற்றும் தரைப்பகுதிகளில் குறிப்பிட்ட பஃபர் சோன்ஸ் வகுக்கப்படும். இப்போ இந்த பஃபர் சோன்ஸ்குள்ளே ஏதாவது ஒரு தரப்போட போர் விமானங்கள் நுழைஞ்சது அப்படின்னா அது தாக்குதலாக கருதப்படாது. உதாரணமாக, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ரெடாரில் ஏதேனும் தவறான சிக்னல் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது ஒரு ஏவுகணையினுடைய இலக்கு மாறி செல்லுது அப்படின்னா அது நீண்ட வான்வழி தாக்குதலாக மாறுவதை தடுக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு தான் அது. இந்த டீகன்ஃப்ளிக்ஷன் மெக்கானிசம் லெபனானை விட இஸ்ரேலுக்கு தான் அதிக நன்மைகளை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க அரசியல் ஆய்வாளர்கள். இப்போ ஹெஸ்புல்லா அமைப்போட தொடர் ராக்கெட் மற்றும் ட்ரோன் தாக்குதல் காரணமாக இஸ்ரேலோட வடக்கு எல்லை பகுதியில் இருந்த 80,000க்கும் அதிகமான இஸ்ரேலிய மக்கள் தங்களோட வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டு நாட்டோட பிற பகுதிகளில் அகதிகளாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இஸ்ரேலோட வடக்கு எல்லை முடிந்து விட்டது அப்படின்னு பரவலாக பேசப்படக்கூடிய கருத்துக்கும் இதுதான் காரணம். இஸ்ரேல்ஸ் நார்தர்ன் பார்டர் இஸ் ஃபினிஷ்ட் அப்படிங்கிற இந்த ஒற்றை வரி இருக்கு இல்லையா, அது மத்திய கிழக்கு அரசியல் மற்றும் பாதுகாப்பு வட்டாரங்களில் மிக தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு முக்கிய புள்ளி. இஸ்ரேலோட மெட்டுல்லா, அதேபோல் கிரியாட் ஷிமோனா அப்படிங்கிற இந்த எல்லை நகரங்களில் முற்றிலும் மனித நடமாட்டமே இல்லை. இப்போ இதனால் இவையெல்லாம் பேய் நகரங்கள், கோஸ்ட் சிட்டிஸ் அப்படின்லாம் அழைக்கிறாங்க. 2023ஆம் ஆண்டு அக்டோபர் முதல் கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிலை நீடிக்கிறதுனால இது வெறும் தற்காலிக பிரச்சனை இல்லை, இதுதான் நியூ நார்மல் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு மக்கள் வந்துட்டாங்க. இராணுவ வரலாற்றில் இஸ்ரேல் தன்னுடைய சொந்த நாட்டின் எல்லையை இவ்வளவு நீண்ட காலம் கைவிட்டு மக்களை வெளியேற்ற வேண்டியிருந்ததுங்கிறது இருந்ததே இல்லை. இது இஸ்ரேலுக்கு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது. இப்போ இஸ்ரேல் பெருமையோடு சொல்லக்கூடிய அயன் டோம் இருக்கு இல்லையா, இந்த வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் அதிவேகமாக வரக்கூடிய ராக்கெட்டுகளை எளிதாக வீழ்த்துகின்றன. ஆனால் ஹெஸ்புல்லா பயன்படுத்தக்கூடியது மிக மெதுவாக தாழ்வாக பறந்து வரக்கூடிய தற்கொலை ட்ரோன்களை, கேமிகசி ட்ரோன்ஸ் பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இல்லையா, இதை கண்டறிஞ்சு தடுக்கிறதுல அயன் டோம் தடுமாறிக்கிட்டு இருக்கு. இந்த ட்ரோன்ஸ் இஸ்ரேலோட எல்லை பாதுகாப்பு அரண்கள், இராணுவ கண்காணிப்பு கோபுரங்கள், அதேபோல் உளவுத்துறை மையங்களை மிக துல்லியமாக தாக்கி அழிச்சிருக்குது. இதனால் எல்லையை பாதுகாக்கக்கூடிய இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய தொழில்நுட்ப கண் மற்றும் காதுகள் செயலிழந்து போயிட்டுருக்குன அப்படின்னு தான் சொல்லணும். இஸ்ரேலோட வடக்கு எல்லை பகுதி தான் அந்த நாட்டோட மிக முக்கியமான விவசாய பூமி. இந்த தாக்குதல்களால் இந்த விவசாய பூமிகள் அனைத்துமே கைவிடப்பட்டு நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் தீக்கிரையாகி இருக்கின்றன. வடக்கில் இருந்த தொழிற்சாலைகள், சுற்றுலா தலங்கள் இதெல்லாம் முடங்கி இருக்கிறதுனால இஸ்ரேலுக்கு பல பில்லியன் டாலர் பொருளாதார இழப்பும் ஏற்பட்டிருக்கு. வழக்கமாக இஸ்ரேல் தன்னுடைய அண்டை நாடுகளின் எல்லைக்குள்ளே புகுந்து தான் பஃபர் ஜோன்ஸை உருவாக்கும். ஆனால் இந்த முறை ஹெஸ்புல்லாவோட தாக்குதல் உத்தியால் இஸ்ரேலோட சொந்த எல்லைக்குள்ளேயே சுமார் 5லிருந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு பஃபர் ஜோனாக மாறிடுச்சு. அதாவது அந்த பகுதிக்குள்ளே இஸ்ரேலிய இராணுவ வீரர்களோ அல்லது மக்களோ தடையின்றி நடமாட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. தற்போதைய சூழலில் அமெரிக்கா, ஈரான் இடையே சுவிட்சர்லாண்டில் எட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த தற்காலிக 60 நாட்கள் அமைதி ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, இந்த ஒப்பந்தத்தினுடைய முக்கிய புள்ளிகளில் ஒன்று தெற்கு லெபனானில் நிலவக்கூடிய இந்த மோதலை கட்டுப்படுத்துவது. ஹெஸ்புல்லா அமைப்பை லிட்டானி ரிவர் இருக்கு இல்லையா, அந்த ரிவருக்கு அந்த பக்கத்தில் பின்வாங்க செய்து வடக்கு எல்லை மக்களை மீண்டும் வீடுகளுக்கு பாதுகாப்பாக அழைச்சி வர்றது தான்
இப்போ அமெரிக்காவோட ஒரு முயற்சியாக இருக்குது. ஆனால் எல்லை நகரங்கள் அடைந்திருக்கக்கூடிய சேதங்கள், அது மட்டும் இல்லாமல் மக்களோட பயம் இருக்கு இல்லையா, இதனுடைய காரணமாக வடக்கு எல்லை இனி பழைய நிலைக்கு திரும்புறதுங்கிறது கடினம் அப்படின்னே பார்க்குறாங்க அரசியல் வல்லுநர்கள். ஈரான் தன்னோட கச்சா எண்ணெயை சுதந்திரமாக விற்க விரும்பினாலும் மத்திய கிழக்கில் ஹார்முஸ் நீரிணை, அதே போல் இஸ்ரேல் எல்லைகளில் பதற்றத்தை குறைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் தன்னுடைய எல்லைகளை பாதுகாக்க வேண்டும்னா அமெரிக்கா ஈரானோட நடத்தக்கூடிய இந்த நிழல் யுத்த வர்த்தக உடன்படிக்கைகளை சார்ந்து தான் இருக்க வேண்டியிருக்குது. 2026 ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே எட்டப்பட இருக்கக்கூடிய இறுதி ஒப்பந்தம் தான் மத்திய கிழக்கினுடைய எதிர்கால அமைதியை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.